அம்மா அம்மா எனக்கு க்ரீம் டோனட் செஞ்சு தாங்கம்மா. சனா குட்டி கேட்ட இந்த சூப்பர் ட்ரெண்டிங் டிஷ் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். இன்ஸ்டா ஓப்பன் பண்ணாலும் சரி, யூடியூப் ஓப்பன் பண்ணாலும் சரி, இந்த டிஷ் தான் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. இந்த க்ரீம் டோனட் செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 300 கிராம் பால் எடுத்துக்கோங்க. அதிலே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு 300 கிராம் மைதா மாவையும் போட்டு நல்லா பனைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் பனைஞ்சதுக்கப்புறம் 2 ஸ்பூன் பட்டரையும் அது கூட ஆட் பண்ணி நல்லா சாஃப்டாக பனைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி க்ளீனான ஒரு சர்ஃபேஸில் அந்த மாவை எடுத்து இந்த மாதிரி நீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் எவ்வளோ தூரம் சாஃப்டாக நீட் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் இந்த மாதிரி எலாஸ்டிக் கன்சிஸ்டன்சி வரும். இந்த எலாஸ்டிக் கன்சிஸ்டன்சி தான் இந்த டிஷ்ஷோட ஒரு மெயின் சீக்ரெட்டுன்னு சொல்லலாம். அப்புறம் இந்த டோவை ஒரு பவுலில் வச்சுட்டு 1 ஹவர் ரெஸ்டிங் விட்டுருங்க. 1 ஹவர் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாவு நல்லா ப்ரூஃப் ஆகி நல்லா சாஃப்டாக வந்திருக்கும். திரும்பவும் அந்த மாவை எடுத்து ஒரு முறை நல்லா நீட் பண்ணிக்கோங்க. இந்த மாவை நல்லா ஈக்குவல் பார்ட்ஸாக பிரித்து ஒவ்வொன்றா எடுத்து இந்த மாதிரி மடிச்சு விட்டு உள்ளங்கையில் வச்சு நல்லா ரோல் பண்ணிங்கன்னா சூப்பரான ஒரு ரவுண்ட் ஷேப்பில் உங்களுக்கு கிடச்சிரும். அது ஒரு ட்ரேயில் பட்டர் ஷீட் போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டோனட்குள்ளே க்ரீம் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். 200 கிராம்ஸ் விப்பிங் க்ரீம் எடுத்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ் மேங்கோ எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி பைப்பிங் பேக்கில் போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கேஸில் ஆயிலை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுருக்க எண்ணெயில் இந்த டோனட்டை நம்ம அழகாக பொரிச்சு எடுக்க போகிறோம். ஆயில் கொஞ்சம் கூட ரொம்ப சூடாகக்கூடாது, மீடியம் சூடில் தான் இருக்கணும். அதில் அழகாக இந்த மாதிரி ஸ்லோவாக பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான ப்ளஃபியான டோனட் ரெடி ஆயிடுச்சு. பொரிச்சு எடுத்த டோனட்டை இந்த மாதிரி பவுடர் சுகரில் நல்லா டிப் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி ஹோல்ஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி ஃபில் பண்ணி வச்சுருந்தா அந்த மேங்கோ க்ரீமை இதுக்குள்ளே ஃபில் பண்ணி எடுத்தால் சூப்பர் சாஃப்டான க்ரீம் டோனட் ரெடி. இதுக்கு இன்னொரு பேர் பெர்லைனருன்னு சொல்லலாம். இந்த ஒரு க்ரீம் டோனட் நீங்கள் மால்லலாம் போயிட்டு வாங்கினீங்கன்னா 200 ருபீஸ். நீங்கள் வீட்லேயே ஈஸியாக செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்களும் அடிக்ட் ஆயிடுவீங்க.